ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வயலுக்கு போயிட்டுருக்கோம். வயலில் வந்து பருத்தி போட்டிருக்காங்க. நான் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வரல, ஏன்னா ரோடு போட்டுட்ருக்காங்க, மேடு பள்ளமாக இருக்குது அப்படின்றதுனால மூச்சு வாங்குது. ரொம்ப கொஞ்சம் தூரம்தான். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் இந்த சைடு வந்ததே கிடையாது. வருவேன், எப்பயாவது ஒன் டைம் தான் வருவேன். ஆனால் இவ்வளோ தூரம் எங்கள் பசங்க வரணும்னு அவங்க வருவாங்க. காலையிலேயே ஒரு தடவை ஸ்கூட்டியில் எங்கள் அப்பா கூட வந்துட்டாங்க. இப்போ நான் வந்து நானே, எங்கள் அம்மா, சாய் கிருஷ்ணா, தக்ஷியா 4 பேரும் வரோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வயலில் வந்து உரம் வைக்க போகிறாங்க. பருத்தி வயலில் வந்து உரம் வைக்கிறதுக்காக அம்மா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க. அவங்க கூட நானும் சரி வயலை பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். எங்கள் பசங்கள்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இங்கெல்லாம் வந்து எப்படி காடாக இருக்குதுன்னு பாருங்கள். நான்லாம் இந்த சைட்லாம் வந்ததே இல்லைங்க. வருவேன், அதிகமாகலாம் வந்ததில்லை. அம்மா அப்பா கூட வருவேன், அவ்வளோதான். அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைக்கெல்லாம் இங்கேருந்து அலோடெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ தூரம் வர்றதுக்கெலாம். இப்போல்லாம் நான் வந்து வருவேன். இப்போல்லாம் வந்து ஸ்கூட்டியில் வருவேன், டெய்லியெலாம் வர மாட்டேன். எப்பயாவது ஒன் டைம் வருவேன். இதுக்கே நடந்து வந்ததுக்கே மூச்சு வாங்குது வர. எப்படி காடாக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். எப்படி காடாக இருக்குது பாருங்க. ஆனால் ஒன்றும் பயம்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் இங்கே தான் எல்லோரும் வயலுக்கெல்லாம் வந்துட்டு தான் போவாங்க. இந்த ஒரு இதுதான், இது வந்து நடுப்புற வந்து குளம் இருக்குது. இந்த குளத்துல வந்து மீன்லாம் விட்டுருப்பாங்க. சின்ன குளம் தான் இது. எங்கள் வீட்டுகிட்ட இருக்கிறது வந்து பெரிய குளம். எங்கள் பசங்க, நான் வந்து இங்கே போயிட்டுருக்கேன். ஆனால் எங்கள் பசங்க பாருங்க, குட்டீஸுங்க ரொம்ப தூரத்தில். ஏய் சாய், சாய் மண்ணை எத்தாத, சாய் மண்ணை எத்தாத, சாய். என்னால் வேகமாக நடந்து போக முடியல, எங்கள் பசங்க எல்லாம் ஓடுறாங்க. ஓகே, இப்போ வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க, அதனால புழுதியாக இருக்குது. நல்லா பெரிய ரோடாக போட போகிறாங்க. அது போடுற வரையும் கொஞ்சம் கஷ்டம், அதுக்கப்புறம் ஓகே தான். இங்கே வந்து இந்த டைம், இந்த சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி தான் போடுவாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து பருத்தி தான் போட்டிருப்பாங்க. வேறு எதுவும் இங்கே வந்து சாகுபடி பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்துட்டு அந்த பொங்கல் சீசனில் வந்து இங்கே தான் வந்து மாடெல்லாம் ஓட்டிகிட்டு வருவாங்க. அந்த 3 நாள் 2 நாள் வருவோம். மாட்டு பொங்கலுக்கு அந்த கன்னி பொங்கல்னு சொல்லுவோம். அதுக்கும் நாங்கள் இங்கே தான் வருவோம். ஆனால் காடாக தான் இருக்கும். அப்போ பெரியவங்க எல்லாருமே வருவாங்க. அப்போ வந்து ஆடு மாடு எல்லாமே ஓட்டிகிட்டு வருவோம். இது வந்து சின்ன கிராமம் தான். ஆனால் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் வயல்லாம் நிறையா இருக்கும். ஏன்னா நான் இங்கே வந்து 4 ஊர்லேருந்து எல்லாருமே வந்து எங்கள் ஊரில் தான் விவசாயம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பருத்தி போட்டிருக்காங்க, தெரியுதா? இவ்வளோ தூரம் எல்லாமே வந்து வயல் தான், பருத்தி போட்டிருக்காங்க. சில வயல் வந்து பருத்தி போடாமல் நெல் அறுவடை பண்ணதோடு அப்படியே இருக்கும். எங்கள் பசங்க வந்து ரோட்லேயும் ஓடிட்டுருக்காங்க. ஒரு சாய் கிருஷ்ணா வந்து வயலில் ஓடிட்டுருக்கான். ஸோ ஓகே, நான் எங்கள் வயலுக்கு போயிட்டு நான் வந்து வீடியோ போடுறேன். எனக்கு வந்து மூச்சு வாங்குது. அங்கேருந்து ஒரு எங்கள் வயல் வந்து எப்படியும் வந்து 3 கிலோமீட்டர் இருக்கும். நான் நடந்து வந்திருக்கேன் இன்றைக்கி. 2 சைடும் எப்படி காடாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இருந்தாலும் பயம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு காடும் இல்லை, மூங்கில் காடு தான். புளிய மரம் இருக்கும். இங்கே எனி டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா வயல் வந்து இங்கே தான் எல்லோரும் வச்சுருக்கிறதுனால இப்படியே வந்து இங்கேருந்து நிறைய ஊருக்கு போகலாம் இந்த ரோடு. முன்னாடியே வந்துட்டிங்களா? சரி, நீ போ, நான் வரேன். ஏய், தண்ணியில இறங்காத, பாம்பு ஏதாவது இருக்க போகுது. எங்க தண்ணி பாஞ்சிருச்சா? தண்ணி பாய்ச்சி முடிஞ்சிச்சு போலையே. நீங்க தான் பாய்ச்சி விட்டீங்களா? நீங்க தான் பாய்ச்சி விட்டீங்களா? எப்போ அடைச்சாங்க? என்ன இருக்கு? நண்டு இருக்கா? நண்டு இல்லை. ஏய், ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். சாய், ஏய் தண்ணி தெளிவா இருக்கு, விடுடா. டே ஏன்டா கலக்குற?
ஏ சாய் ஹாய் சொல்லுவாங்களா? சாய் தண்ணியில் இறங்கி காட்டு, தண்ணியில் இறங்கி காட்டு. நான் இறங்க முடியாது போலியேடா. பாத்துரா பாத்துரா. ஐயோ ஜாலியாக இருக்குல்ல? கூலிங்காக இருக்கா சூடாக இருக்கா? நீ இறங்கு பாப்பா பார்க்கலாம். தண்ணியில் நின்று ஹாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஏய் ஓகே, இதுதான் எங்களோட வயல். தண்ணி பாய்ச்சிருக்கதான் எங்களோட வயல். பார்த்துக்கோங்க, வயலில் வந்து பருத்தி போட்டிருக்கோம். இப்போ வந்து உரம் வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எங்கள் அம்மாவும் இன்னொருத்தவங்களும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே உரம் வச்சு முடிச்சிருவாங்க. குளிக்கக்கூடாது. ஏய் குளிக்கக்கூடாது, வாய்க்கால் தண்ணி சளி பிடிக்கும். போர் தண்ணி. நல்ல தண்ணி தானே? நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா? எங்கள் ஊரை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இங்கே வந்தால் நல்லா ஷூட்டிங்லாம் நல்லா சூப்பராக எடுக்கலாம். எங்கள் வயல் வந்து அதுதான் ரோடு. அந்த ரோட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது வயல் வந்து. நான் வந்து உள்ளெல்லாம் போக வேண்டியதில்லை, இவ்வளோ தூரம்லாம் போகவே வேண்டியதில்லை. இந்த பருத்தி போட்டிருக்கேன். தண்ணி கிளியரா இருக்கு, ஏன் கடலுக்கே விடுற? சரி விடுடா, அப்படி செய்யாதடா. இது வந்து எங்க சித்தப்பா வீட்டு வயலுங்க. இது வந்து நான் சென்டரா இருக்கிறது வந்து ரோடு. இந்த சைடு உள்ளது வந்து இந்த சைடு வயல் வந்து எங்களோட வயல். இங்கே வந்து மயில்லாம் நிறையா வருது. அது வந்து இந்த பருத்தி காயெல்லாம் வந்து பிச்சிட்டு போயிடும். அதுக்காக வந்து அந்த நடுப்பற வந்து ஒரு குச்சி குத்தி வச்சுட்டு நடுப்பற வந்து குச்சி குத்தி வச்சுட்டு அதில் வந்து சாக்கெல்லாம் கட்டி விட்டு வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல, அது எதுக்காகன்னு தெரியல. அது மயிலுக்காக தான். ஆனால் அது எப்படி பயப்படும்ன்றதெல்லாம் தெரியாது. அப்படி வந்து வயல் ஃபுல்லாக வந்து கட்டி விட்டு வச்சுருக்காங்க. இதோட அது வாய்க்காலில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து பாஞ்சிட்ருக்கு. சாய் நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன் வா. சாய் அவங்களால உரம் அள்ள முடியாது, வான்னு சொல்லிட்டேன். நான் இங்கே நிற்க முடியாது, நான் வீட்டுக்கு போகிறேன். எதுக்கு அங்கே போகிறீங்க? ஒன்றும் இல்லை, தக்ஷியாவை 1 மணி நேரம் ஆகுமாமா? 6 மணி ஆகுமா வீட்டுக்கு வர்றதுக்கு? நல்ல வேலை இன்னைக்கு வீட்டில் இருந்தீங்க. அதான் நேற்று எங்கேயோ போனீங்க போல. நைட்டு போனீங்களே, அதான் அண்ணன் காது குத்தி வச்சுட்டான். செலவா? என்ன பண்ணுது அவனுக்கு? அவன்லாம் எனக்கு நல்லா செஞ்சான் கல்யாணத்துக்கு. ஒன்றுமே செய்ய முடியல. சரி சரி. இப்போ வந்து மருந்தெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. அம்மாவும் இன்னொருத்தவங்களும் வந்து வைக்க போகிறாங்க. இந்த வயல் வந்து வச்சு முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுமா. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மருந்து வந்து வேர் ஓரமாக பக்கத்தில் தான் போடுவாங்க, ஒட்டி போட மாட்டாங்க. ஒட்டி போட்டாங்கன்னா செடி வந்து செத்து போயிடும். அதனால் நான்லாம் வந்து உரம் வச்சுருக்கேன் சின்ன பிள்ளையிலலாம் இல்லை, போன வருஷம்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த வருஷம்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்படி 2 சைடும் தான் போட்டுக்கிட்டே வருவாங்க, வேகமாக போட்டுருவாங்க. ஏறு. என்ன அங்கே பாரு, வெறும் சேரா இருக்கு. ஏறுங்க பாரு. இப்போ நண்டுலாம் வரப்போகுது. அங்கே பாரு, ரோலர் வருது பாரு. அந்த ரோலர் வருது பாரு. இப்படி நேராவே போட்டுட்டு போறீங்களா?
தண்ணியில ஸ்பீடா போட முடியாது. நான் தண்ணியில போட்டதே கிடையாது. அம்மா நடக்க முடியலன்னு வேகமா போகுது. ஏமா நடக்க முடியலன்னு வேகமா போறேன். சரி நான் கிளம்பிட்டேம்மா. ஆமா தண்ணியில ரொம்ப அங்க தலையெல்லாம் குளிச்சிட்டீங்கல்ல, நான் எதுவும் பண்ற மாதிரி இல்லை. சரி நான் வரேம்மா. சரி ஓகே பாய். நாங்கள் வயல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இப்போ இவங்க 2 பேரும் தண்ணியில் குளிச்சுட்டு தலை ட்ரெஸ்ஸு எல்லாம் நினச்சிட்டு எப்படி வராங்கன்னு பாருங்க. இவங்க மட்டும் இல்லை, நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படிதான் போரில் வந்து குளிச்சு. இப்போ டைம் ஆயிடுச்சு, அதனால வீட்டுக்கு போகிறோம். ஓகே ஓகே, நாளைக்கு போரில் குளிக்கலாம். சரியா சரியா. நம்ம வீட்டில் அங்கே போர் கன்றமாணிக்கத்தில் இருக்குல்ல போரு, கன்றமாணிக்கத்தில் போர் போட்டிருக்கோம்ல, அதில் குளிக்கலாம். சரியா. அங்கே அங்கே நம்ம தான் அந்த குழியெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்கல்ல, அதில் தண்ணி விட்டு அதில் குளிக்கலாமா? இவங்க 2 பேரும் காலையிலேருந்து அங்கே வீட்டில் குளிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் தண்ணியில் குளிச்சுட்டு எப்படி போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. டயர்டா இருக்குது நடக்கிறது. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு வில்லேஜ் வீடியோ போட போகிறேன். இது ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ போடுறது போன வருஷம் போடலான்னு பார்த்தேன், டைம் கிடைக்கல. இந்த வருஷமும் போட முடியாதுன்னு நினச்சேன். ஏன்னா என்னால் வயலுக்கு வர முடியாதுன்னு நினச்சேன். ஏன்னா ரோடு போட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப தூரம் வேறு நடக்கவும் முடியல. அதுவும் எங்கள் பசங்க வேறு ஸ்கூட்டியில் தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ரோட்டில் வந்துட்டு பாலம்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க, அதில் வந்து ஒரே ரோட்டில் வர்றோமா, அதுக்கப்புறம் வயலில் பாதி தூரம் இறங்கி வரணும், வண்டி மேலே ஏற்றணும். அது எனக்கு ரொம்ப ரிஸ்க். எங்கே இருக்கு? ஏய் மண்ணை எத்தாம போ, மண்ணை எத்தாம போடா. ரோடு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது, அதனால இதுதான் ரோடு. ஆனால் இப்படி போகணும், இந்த சைடாக போகணும். ஸ்கூட்டியில் வந்தாலும் இப்படி தான் ஏறி இறங்கணும். அதனால தான் நான் வந்து நடந்து வந்துட்டேன். எனக்கும் தெரியாது இப்படி தான் இருக்குன்றது, எனக்கும் தெரியாது. இப்போ நடந்து வந்ததுனால தெரிஞ்சிச்சு. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் எங்கள் அப்பா டெய்லி வரதுனால அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். எனக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு வரல. இதுவே மூச்சு வாங்குது, இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இதோ பாலை கட்டிகிட்டு இருக்காங்க, அதுக்கு போடுற அந்த பைப்பு அந்த குழாயெல்லாம் வந்து இங்கே கிடக்குது. எங்கள் ஊரே ரொம்ப பெருசாக மாறிடுச்சு போல். சின்ன கிராமம்தான், ஆனால் வயல் நிறையா இருக்கும். எங்கள் சாய் தான் வந்து நான் நடந்து வரமாட்டேன், ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் இப்போ அவன் தான் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கான். டே மெதுவாக போட, அம்மாவெல்லாம் நடக்க முடியல. எங்க போய் குளிக்க போறீங்க இப்ப? மறுபடியுமா? ஏ காலையில இருந்து குளிச்சிட்டு தான் இருக்கீங்க? ஏய் காலையில இருந்து நீங்க தண்ணில நின்னுட்டு தானே இருக்கீங்க? இல்லையே. ஊருக்கு வந்தாலாவது ஃப்ரீயா விடணும்னா அதுக்கு என்ன? நிறைய நாள் லீவ் கொடுப்பாங்க. நீங்க எல்லாம் ஜாலியா வீட்லயே இருக்கீங்க, போன் பார்த்துட்டு.
ஆமா தானே சாய்? ஆமா. ஜோலியா வீட்டுல கிடைக்கிறீங்க சென்னையில. ஆமா நாங்க மட்டும் இப்ப ஆனா கொஞ்ச நாள் தான் விளையாடுறோம். நாளைக்கு காலையிலேயே ஆத்தாவை கூப்பிட்டு நான் வயலுக்கு வந்து நானும் தட்சிணம் வயலுக்கு வந்து குளிக்கவா இல்லையான்னு பாருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். நாங்களே வருவோம் வயலுக்கு. அங்க நரியெல்லாம் இருக்குமே, நரி தாத்தா நரியெல்லாம் இருக்கும். தாத்தா வயலுக்கு போவாங்க. நரி என்ன பண்ணும் தெரியுமா? மதியானம் வந்துரும். நரி என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணும்? அவன் நரி வந்து தனியாக சின்ன பிள்ளைங்களாம் வந்து வந்தாங்கன்னா கடிச்சு ஓகே, எங்களோட வீடியோ வந்து இந்த வில்லேஜ் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். அப்படியே வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் மனோகரி சுதாகர், சாய் கிருஷ்ணா, தக்ஷிகா. பை பாய், see you.